நிறைவான வாழ்வை அளித்து பரிபூரண ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகிற இயேசுவை நாம் உயர்த்தும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அன்புக்குரியவர்களே, நாம் குறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நிறைவான ஆசீர்வாதத்தால் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிறைவான இயேசு நமக்குள்ளே வரும்போது வாழ்வு தரும் வார்த்தையாகிய வேத வசனம் நமக்குள்ளே நிறைவாக நிரம்பும் போது, விசுவாசம் நமக்குள்ளே நிறைவாக நிரம்பும் போது, தேவன் விரும்புகிற தூய்மையான வாழ்க்கை நமக்குள்ளே நிறைவாக நிரம்பும் போது, ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவாக நிரம்பும் போது, ஆவியின் கனிகள் நமக்குள்ளே நிறைவாக நிரம்பும் போது, நமக்குள் காணப்படுகிற குறைவுகள் விடை பெறுகிறது. நிறைவான ஆவிக்குரிய தன்மைகள் நம்மை ஆளுகை செய்கிறதுனால மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவித்து மேல மேல நாம் வளர்கிறோம். இன்றைக்கு பல சூழ்நிலையிலும் அநேகர் குறைவுகளோடு போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், குறைவுகள் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும், நிறைவான வாழ்வுக்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். இன்றைக்கே என்னை நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றும். சமாதானம் நிரம்பி வழியட்டும், ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும், ஜெபம் நிரம்பி வழியட்டும், பரிசுத்தம் நிரம்பி வழியட்டும், அபிஷேகம் நிரம்பி வழியட்டும், கனிகள் நிரம்பி வழியட்டும், வரங்கள் நிரம்பி வழியட்டும். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் குறைவுகள் மாறும், நிறைவுகள் நம்மை நிரந்தர சந்தோஷத்துக்குள் நடத்தும். கலங்காதிருங்கள். ஜெபிப்போமா. பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே குறைவுகளை மாற்றி எங்களை நிறைவுக்குள்ளாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.